ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பாரதி கோச்சர். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 கஸ்டமருக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்க இந்த குர்த்தியை பற்றி நான் சொல்லிடுறேன். இது லைனிங்லாம் இல்லாமல் ஸ்டிச் பண்ண ஒரு நார்மல் குர்த்தி தான். யூ நெக் தான் கொடுத்துருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே யூ தான் கொடுத்துருக்கேன். பேக்கில் வரைக்கும் டாட் பிடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டு எந்த டாட்டும் பிடிக்கல. ரொம்ப ஃபிட்டாக இல்லாமல் மீடியம் ஃபிட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். செஸ்ட் வரைக்கும் ஃபிட்டாகவும் அதுக்கு கீழே லூஸ் ஃபிட்லேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா தொப்பை தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ நம்ம கஸ்டமர் கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்லாம் பார்க்கலாம். தனித்தனியாக எடுத்து மடித்து வச்சிட்ருக்கேன் யார் யாருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் இது ஒருத்தருது ஒரு 2 பேருது, இன்னும் 2 பேர் தான் இருக்குது. இதெல்லாமும் எடுத்து மடித்து இப்போ வீடியோ எடுக்கணும். இதில் நம்ம ஒன்றா பார்ப்போம். இந்த கஸ்டமர் 3 சாரீ கொடுத்துருந்தாங்க. ஆனால் 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். 5 ப்ளவுஸ் சொல்லியிருந்தாங்க. நான் 4 தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஒன் இது. மெரூன் வித் எல்லோ காம்பினேஷன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரீ பார்க்குறதுக்கு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதனோட ஃப்ரண்ட் பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அயன்லாம் பண்ணல. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங் அயன் பண்ணது அதோடு வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். சாரீ கலரில் நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். நாட்டுமே ப்ளவுஸ் பிட்லேயே நான் நாட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா ஒயிட் வித் க்ரீன். இதுவுமே நல்லா இருந்தது பார்க்க. சாரீ கலரில் தான் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நாட்டுமே ப்ளவுஸ் பிட்லேயே கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி எதுக்கு அந்த கிளாத் வேஸ்ட் பண்ணணுன்னே நான் அதிலே பைப்பிங் கொடுத்துட்டேன். பின்னாடி நெக் டிசைன் பாருங்கள். போட் நெக் தான் கொடுத்துருந்தேன் இதுக்கு. ஃப்ரண்ட்டில் டீப்பும் பேக்கில் போட்டும் கொடுத்து இந்த மாதிரி நாட் கட்டினதுக்கப்புறம் நம்ம போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதனோட ஃப்ரண்ட் பார்ட்டுமே எனக்கு கரெக்டாக சூப்பராக இருந்தது பார்க்க. ஒரு சில ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கப் ஷேப்பே தெரியாது. ஆனால் இவங்க கொடுத்துருந்த எல்லா ப்ளவுஸ்லையுமே கப் ஷேப் சூப்பராக தெரிஞ்சுது. உங்களுக்கு வீடியோவிலே தெரியும். ஏன்னா நான் எந்த ஒரு கப்பும் வச்சுலாம் நான் வீடியோலாம் எடுக்கல. நார்மலாக நான் ஸ்டிச் பண்ணதை வச்சு நான் அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இது வெறும் ப்ளவுஸ் பிட்டு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு எந்த டிசைனுமே இல்லை. நார்மலாக யூ கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் இந்த நெக் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்கு கிளாத் பத்தலைன்றதுனால ரெடிமேட் ரோப் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த கப்பும் இல்லை. ஆனால் நமக்கு கப் ஷேப் சூப்பராக தெரிஞ்சிருந்தது. அடுத்து இந்த சாரீ. இந்த சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலர் தான். இதுக்கு ஸ்கேலப் கொடுத்துருந்தேன். ஸ்கேலப்பையும் வீன் பேட்டர்னில் ஸ்கேலப் கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இந்த டிசைன். அடுத்து எப்போவுமே நம்ம ஸ்கேலப் போடும்போது நமக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் லைட்டாக மடிஞ்சுக்கும். அது மடியாமல் இருக்கணுன்றதுக்காக ப்ளவுஸ் பிட்லேயே ரோப் ரெடி பண்ணி ஒன்றுத்து ஸ்கேலப்புக்கும் ஜாயின் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஃப்ரண்ட்டில் அந்த போட் நெக்கோட அகலத்துக்கு நான் ஃப்ரண்ட் நெக்கு டீப் கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ப்ளவுஸ். இதுக்கே இன்னொரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் போடணும். இந்த சாரீயில் இருக்கிற அந்த ப்ளூ கான்ட்ராக்ட் கலரில் கிளாத் எடுத்து ஆரி ஒர்க் போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இன்னும் நான் கிளாத் எடுக்கலை. சரி அதுக்கு முன்னாடி நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இதை நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், இவங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பேக் பண்ணிவிட்டு எடுத்து போய் கொடுக்க வேண்டியது தான். அடுத்து இந்த கஸ்டமர் இவங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே கொடுத்துட்டேன். இந்த ஒன்று வரைக்கும் பெண்டிங் இருந்தது. அதையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுவும் நார்மல் ஒரு 3 டாட் ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்குமே சாரீ அதாவது ப்ளவுஸ் பிட்டில் கிளாத் இல்லைன்றதுக்காக ரெடிமேட் ரோப் வச்சுருந்தேன். அடுத்து இந்த 2 ப்ளவுஸ். இவங்க கொஞ்சம் வயசானவங்க தான். இவங்களுக்கு 2 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்கனவே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸே எனக்கு மறுபடியும் அளவு கொடுத்துருந்தாங்க. இதே சைஸ்க்கு நீ ஸ்டிச் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. இவங்க இது செகண்ட் டைம் என்கிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஆன்ட்டியுமே இதுக்கு முன்னே ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ 3 கொடுத்துருந்தாங்க. 1 லைனிங்கும் 2 நார்மல் ப்ளவுஸும். இதெல்லாம் எந்த ஒரு பேட்டர்னும் கிடையாது. நார்மலாக யூனிக் கொடுத்து 3 டாட் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் அவங்க சொன்னதையுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். இந்த 4 பேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் கொடுக்க போகிறேன். தனித்தனியாக யார் யாருது எது அப்படின்ட்டு பில்லுலாம் எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டு எடுத்து பேக் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுட்டேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் டைமில் நான் ஸ்டிச் பண்ணது தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் லாங் வீடியோ வரும், நெக் பேட்டர்ன் வரும், எல்லாமே வரும். ஸோ நான் போடுற வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது நெக் பேட்டர்ன் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இவங்களுக்குலாம் நான் தான் போயிட்டு வாங்குறது, நான் தான் கொடுக்குறது. இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்து வரவங்க தான். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். Thank you.